ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் போட்டி பரபரப்பு விறுவிறுப்புக்கு மட்டுமின்றி சர்ச்சைகளுக்கும் வித்திட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் தொகுப்பாளர் அஞ்சலி. அஞ்சலி, ஓவர் டு யூ. நன்றி வருண். ஆடுகளத்துல அத்துமீறிட்டு வருதா பாகிஸ்தான் வீரர்கள் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இந்த விவகாரத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஆசிய கோப்பை 2025 சூப்பர் 4 போட்டியில பாகிஸ்தான் வீரர்கள் இந்திய வீரர்களை நோக்கி செய்யற சைகைகள் தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஆசிய கோப்பை 2025 சூப்பர் 4 போட்டியில இந்தியா கிட்ட தோல்வி அடைஞ்சது பாகிஸ்தான். பாகிஸ்தானுடைய தொடக்க ஆட்டக்காரராக இருந்த சாஹிப் ஜாதா ஃபர்ஹான் கன் ஷூட் பண்ற மாதிரி சைகையை காட்டினது தொடர்ந்து இணையத்துல சர்ச்சையை ஏற்படுத்திட்டு வருது. இந்த காட்சிகள் தான் இன்னைக்கு பேசு பொருளா இருக்கு. 17வது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி துபாயில மற்றும் அபுதாபியில நடந்துட்டு வருது. இதுல சூப்பர் 4 சுற்றுக்கு வந்திருக்க நடப்பு சாம்பியனான இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்காளதேசம் ஆகிய அணிகள் தங்களுக்குள்ள தலா ஒரு முறை மோதணும் அப்படிங்கறதா இந்த போட்டியினுடைய விதி. இதன் முடிவுல டாப் 2 இடங்களை பிடிக்கிற அணிகள் இறுதி போட்டிக்கு முன்னேறும். இந்த நிலையில துபாயில கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த சூப்பர் 4 சுற்றினுடைய 2வது ஆட்டத்துல இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதிச்சு. இதுல டாஸ் வென்ற இந்திய அணியினுடைய கேப்டன் சூரியகுமார் யாதவ் முதல்ல பந்து வீசுறதா அறிவிச்சாரு. அதன்படி முதல்ல பேட்டிங் செஞ்ச பாகிஸ்தான் அணி 20 ஓவர்கள் முடிவுல 5 விக்கெட்டுகளுடைய இழப்பிற்கு 171 ரன்களை சேர்த்திருந்தாங்க. அதிகபட்சமா அதாவது பவர் பிளேல சாஹிப் ஜாதா ஃபர்ஹான் 58 ரன்களை அடிச்சாரு. ஃபர்ஹான் இந்திய சுழற்பந்து வீச்சாளர்களை கடுமையா தாக்கி 5 பவுண்டரிகள் 3 சிக்ஸர்கள்னு விளாசியிருந்தார். தொடர்ந்து வெறும் 34 பந்துல அரை சதம் அடிச்ச ஃபர்ஹான் அந்த மைல் கல்லை எட்டினதுமே உடனடியா டக் அவுட் நோக்கி திரும்பி துப்பாக்கி சுடுற மாதிரி சைகையை காட்டினார். இது அங்கிருந்த வீரர்களையும் சரி இந்திய ரசிகர்களையும் சரி கடுப்பேத்துச்சு அப்படின்னே சொல்லணும். ஆனா இந்த மாதிரி கன் ஷூட் சைகை பலரும் செஞ்சிருக்காங்க, நம்ம முன்னாள் கேப்டன் தோனி உட்பட. ஆனா ஃபர்ஹானோட சைகை AK-47 பிடிச்சிருந்தது போல இருந்ததுனால தான் இப்ப சர்ச்சையாகிருக்கு. ஆனா இதுல அவரு துப்பாக்கிய பின்னாடி திருப்பி பிடிச்சு சுட்டுக்கிற மாதிரியான ஒரு போஸும் இருக்கு. ஒருவேளை தன்னைத்தானே அவர் சுட்டுக்கிறாரோ அப்படின்ற மாதிரி இணையவாசிகள் இன்னொரு பக்கம் கிண்டலும் பண்ணிட்டு வராங்க. பேட்டிங்கு பவுலிங்னு அனைத்து துறைகளையும் ரொம்பவே வீக்கா இருக்கோ ஒருவேளை பாகிஸ்தானுடைய அணி அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கருத்துமே நிலவிட்டு வருது. இதுக்கு முன்னாடி தோல்விக்கு பதிலடி கொடுக்கணும்ன்ற உறுதியோட தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை களத்துல இறங்கினாங்க பாகிஸ்தான் அணி. ஆனா ஃபர்ஹானோட முதல் தொடர் ரன் சேர்ப்பு பாகிஸ்தான் வீரர்களை ரொம்பவே குஷியாக்குச்சு. ஃபர்ஹானோட சைகை மட்டுமில்ல, இதே ஆட்டத்துல இந்திய வீரர்களான அபிஷேக் சர்மா மற்றும் சுப்மன் கில்லோட பாகிஸ்தான் வேகப்பந்து வீச்சாளர் ஹாரிஸ் ரஃபும் வம்பிழுத்தாரு. பாகிஸ்தான் வேகப்பந்து வீச்சாளர் ஹாரிஸ் ரஃப் எல்லக்கோட்டுக்கு பக்கத்துல ஃபீல்டிங் செய்யறப்ப இந்திய கிரிக்கெட் ரசிகர்களை பார்த்து 6-0ன்னு கேலி செய்தார். அதாவது ரஃபு ஒரு விமானத்தை பறக்க விட்டு அது பின்னாடி அதை சுட்டு வீழ்த்துற மாதிரியான சைகைகள்லாம் காட்டியிருந்தார். இந்த சைகை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இந்த பெஹல்காம் தாக்குதல்ல இந்த 4 நாள் போறப்ப 6 இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தினதா பாகிஸ்தான் சொன்ன ஆதாரமற்ற செய்திகளை தான் இவர் சைகையா காட்டினதாகவும் சொல்லப்படுது. ரஃபு இந்த சைகையை பார்த்த இந்திய ரசிகர்கள் பவுண்டரி எல்லையில அவர் ஃபீல்டிங் செய்ய திரும்ப வரப்ப இவருக்கு எதிராக கோலின்னு அப்படின்னு கூச்சலிட்டாங்க. அந்த காட்சிகளை நம்ம இப்ப பார்த்தோம். அதாவது 2022 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், T20 உலக கோப்பை. அப்ப பாகிஸ்தானுக்கு எதிராக விராட் கோலி விளையாடும் பொழுது இந்தியாவுக்கு மறக்க முடியாத வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தார். அந்த போட்டியில ஹாரிஸ் ரஃப் பந்துல நேரா விராட் கோலி அடிச்ச சிக்ஸர் 21ஆம் நூற்றாண்டினுடைய சிறந்த ஷாட் அப்படின்னு ICCயும் பாராட்டி இருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தையும் இப்ப இந்த நடந்த மேட்ச்ல திரும்பியும் ரீகால் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப இந்த சைகை சர்ச்சைகளுக்கு மத்தியில 172 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி விளையாடிய இந்திய அணி அதிரடியா விளையாட தொடங்குச்சு. தொடக்க ஆட்டக்காரனான அபிஷேக் சர்மா
வர்மாவோட ஆக்ரோஷமான ஆட்டம், ஒரு சிக்ஸர், அப்புறம் ஒரு பவுண்டரி உட்பட பவர் பிளே முடிவில் இந்தியா விக்கெட் இழப்பு இல்லாம 61 ரன்களை எடுத்திருந்தாங்க. இது நடப்பு ஆசிய கோப்பை தொடர்ல எந்த அணியும் எடுக்காத ஒரு சிறந்த பவர் பிளே ஸ்கோர் அப்படின்னு சொல்லப்படுது. 7 பந்துகள் மீதம் இருக்கிற நிலையில திலக் வர்மா ஒரு பவுண்டரி அடிச்சு இந்தியாவுக்கு வெற்றியை உறுதி செஞ்சிருந்தார். இந்த போட்டிக்கு அப்புறம் திலக் வர்மாவும் ஹர்திக் பாண்டியாவும் பாகிஸ்தான் வீரர்களோட கை குலுக்காம பெவிலியனுக்கு திரும்பிட்டாங்க. கை குலுக்கிற சர்ச்சையை இப்ப மட்டும் இல்ல, இந்த போட்டி ஆரம்பிச்சதுல இருந்தே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பெஹல்காம்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்துங்களுக்கும் சரி, அதே மாதிரி எதிர்கட்சிகள் பாகிஸ்தானுடனான கிரிக்கெட் உறவுகளை புறக்கணிக்கிற மாதிரி இந்தியா இந்த போட்டியிலிருந்து விலகணும்னு ஃபர்ஸ்ட் கோரிக்கை வச்சாங்க. ஆனாலும் மத்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா, பிசிசிஐ இந்த போட்டியை நடத்துறதுக்கான வழியை கொடுத்திருந்தாங்க. இந்தியா இருதரப்பு உறவுகளை தொடர்ந்து தவிர்க்கும், ஆனா போட்டிகள்ல சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தும்னு சொல்லியிருந்தாங்க. கடந்த செப்டம்பர் 14ஆம் தேதி நடந்த இந்தியா பாகிஸ்தான் போட்டியில டாஸ் அப்ப கூட 2 அணியினுடைய கேப்டன்களும் கை குலுக்கிக்கல. பாகிஸ்தான் அணி முதல்ல பேட்டிங் செஞ்சு 20 ஓவர்களை 129 ரன்களை எடுத்திருந்துச்சு. சேசிங்க தொடங்கிய இந்திய அணி 15.5 ஓவர்களில் 131 ரன்களை எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. போட்டிக்கு அப்புறமா பேசிய இந்தியன் அணியினுடைய கேப்டன் சூரியகுமார் யாதவ் என்ன சொன்னார்னா, பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல பாதிப்புக்குள்ளான மக்களினுடைய பக்கம் நிற்கிறது மூலமா எங்களோட ஒற்றுமையை வெளிக்காட்ட விரும்புகிறோம். துணிச்சலையும் தைரியத்தையும் கொண்டு நின்று எங்களுடைய ஆயுதப்படை வீரர்களுக்கு இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதே மாதிரி எதிர்காலத்திலையும் அவங்க எங்களுக்கு உத்வேகம் அளிச்சுட்டே இருப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். நாங்களும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் களத்துல சிறப்பா செயல்பட்டு அவங்களுடைய முகத்துல புன்னகையை வரவழைப்போம் அப்படிங்கிற மாதிரி கேப்டன் சொல்லியிருந்தார். இந்திய அணியினுடைய வீரர்கள் கை குலுக்க மறுத்ததுல பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் பயங்கரமா அதிருப்தி அடிச்சிருந்தாரு. இதனால போட்டிக்கு பிறகான கேப்டன்களோட பேட்டியில கூட அவர் கலந்துக்கல. இதை தொடர்ந்து போட்டி நடுவரான ஆன்டி பைக்ராஃப்ட் மேலதான் பாகிஸ்தான் அணி குற்றம் சாட்டியிருந்தாங்க. அவர் தான் எங்களை ஆரம்பத்தில் கை குலுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருன்னு சொல்லி அவர் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம கிரிக்கெட் கவுன்சிலோட அணிப்பணியாத பாகிஸ்தான் அணி கொஞ்சம் பின்வாங்குச்சு. அதுக்கப்புறமா தான் பாகிஸ்தான் ஓமன் போட்டியில மறுபடியும் ஆன்டி பைக்ராஃப்ட் நடுவராக நியமிக்கப்பட்டப்ப கூட இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவர் மறுபடியும் நடுவராக இருக்காரு அப்படின்னா நாங்க இந்த போட்டியில மறுபடியும் கலந்துக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பிரஸ் மீட் எல்லாம் அவங்க புறக்கணிச்சிருந்தாங்க. ஆனாலும் திரும்பவும் பாகிஸ்தான் இந்த போட்டியில விளையாட ஆரம்பிச்சது. இப்படி பல்வேறு சர்ச்சைகளுக்கு நடுவில் இப்ப இறுதியா நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, இப்ப புள்ளிப்பட்டியல்ல இந்தியா முதலிடம் பிடிச்சிருக்கு. இந்தியா அப்புறம் வங்காளதேசம்னு ஒரு வெற்றி பெற்றிருக்க நிலையில ரன் ரேட் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது இந்தியா முதலிடத்திலையும் வங்கதேசம் 2வது இடத்திலையும் இருக்கு. சூப்பர் 4 சுற்று புள்ளிப்பட்டியல்ல இந்தியா முதலிடத்திலையும், அதாவது 2 புள்ளிகள், வங்காளதேசம் 2 புள்ளிகள், இலங்கை 0, பாகிஸ்தான் 0ல இருக்கு. சூப்பர் 4 சுற்றுல வெற்றி பெற்று இந்தியா ஆதிக்கம் செலுத்தி இருக்குன்னு பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவுடைய தொடர்ச்சியான வெற்றிகளை நாடு முழுக்க இருக்க ரசிகர்கள் பட்டாசுகளை வெடிச்சிட்டு கொண்டாடிட்டு வராங்க. இருந்தாலும் பாகிஸ்தானோட தொடர் சர்ச்சை சைகைகளுக்கு ஐசிசி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் எழுந்துட்டு வருது. அச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.